ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்பிஐ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோல்ட் லோன் ரிலேட்டடான ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஏற்கனவே ஒரு சில ஆப்ஷன்ஸ், அதாவது விதிமுறைகளை வந்து கோல்ட் லோனில் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதுவே இன்னும் முடியாத டைமில் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில விதிமுறைகளை வந்து இந்த கோல்ட் லோன் ரிலேட்டடாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன டீட்டெயில் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கடன் பெறும் அளவு, அதாவது லோன் டு வேல்யூ, எல்டிவி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்டிவி, லோன் டு வேல்யூ. இந்த எல்டிவி அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் உங்களுடைய கோல்டு லோன் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1 லட்ச ரூபாய் வரும் அப்படின்னு ட்ரீட் பண்ணிக்கலாம். அந்த 1 லட்ச ரூபாயில் ஏற்கனவே லோன் டு வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 75% ஆஃப் வேல்யூ இருக்கும். ஸோ 70% ஆஃப் வேல்யூ தான் உங்களுக்கு வந்து லோனாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ 1 லேக் இருக்குது அப்படின்னா அதில் 75%னா உங்களுக்கு 75,000 வந்து உங்களுக்கு லோனாக கிடைக்கும். இப்போது அந்த 75% ஆஃப் வேல்யூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை 10% வந்து லெஸ் பண்ணி 65% இப்போது மாற்றிருக்காங்க. ஸோ உங்களுடைய கடன் பெறும் அளவு, அதாவது நீங்கள் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து லெஸ் ஆகும் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது 65% ஆஃப் அந்த லோன் டு வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நகைக்கடனாக பெறப்படும் தொகையின் பயன்பாட்டை வங்கிகள் கண்காணிக்க வேண்டும் மற்றும் உரிய ஆவணங்களை வைத்திருக்க வேண்டும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய நகைகள் தானா, ஸோ நீங்கள் தான் உரிமையாளரா அல்லது வேறு ஒருத்தவங்கள்ட்ட வந்து வாங்கி வைக்கிறீங்களா அப்படின்றதையும் ஸோ கண்காணிக்கணும். ஸோ அதுக்கு ரிலேட்டடான ப்ரூஃப்ஸை வந்து நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ லோன் எடுக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக அதை காட்டணும். உரிமையாளருடைய ஸோ நீங்கள் உங்களது தான் உங்களுடைய கோல்டு லோனா ஸோ அப்படின்றது ரிலேட்டடான ஸோ ரசீதோ இல்லைன்னா அதுக்கு ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே தங்கத்தை பல கடன்களுக்கு ஒதுக்க முடியாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரே கோல்டு லோனில் பல லோனுக்கு வந்து நீங்கள் வாங்க முடியாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. உரிமம் தெளிவில்லாத தங்கத்துக்கு கடன் வழங்கக்கூடாது. ஸோ அந்த உரிமம் உங்களது தான் அப்படின்ற இல்லாமல் ஸோ இருந்தது அப்படின்ற பட்சத்தில், ஸோ அது ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் இல்லாத பட்சத்தில் அதுக்கு வந்து நீங்கள் லோன் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்றதையும் இந்த இதிலையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அனைத்து கிளைகளிலும் ஒரே மாதிரியான பரிசோதனை முறைகள் பின்பற்ற வேண்டும். எடை மற்றும் தூய்மை நிலை. ஒரு சில இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு இடத்துல வந்து 6,050 ரூபாய் ஒரு கிராமுக்கு தராங்க அப்படின்னா இன்னொரு இடத்துல பார்த்திங்க அப்படின்னா 7,000 ரூபாய் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்தமாரி இதுமாரி இருக்கக்கூடாது அப்படின்னும் ஸோ எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த எடையும் கரெக்டாக இருக்கணும். ஸோ அதோடைய கேரட்டும் கரெக்டாக இருக்கணும். 22 கேரட்ஸ்னால் 22 கேரட்ஸ் வந்து இருக்கணும். ஸோ இதையும் நீங்கள் வந்து கண்காணிக்கணும். ஒரே ஈவனாக எல்லாத்துக்குமே ஒரே ரேட்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா புதிய கடன்கள் மட்டும் மேம்படுத்துதல். ஏற்கனவே திரும்பி செலுத்தப்பட்ட கடன்களுக்கு மட்டுமே மேம்படுத்தலோ புதுப்பித்தலோ வழங்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு கோல்டு லோன் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த கோல்டு லோனில் வந்து நீங்கள் கரெக்டாக பே பண்ணி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ அந்த கோல்டு லோனுக்கு மட்டும்தான் லோனை வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ புதுசாக வைக்கக்கூடாது அப்படின்ற ரூல்ஸையும் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஏற்கனவே திரும்பி செலுத்தப்பட்ட லோன்களுக்கு தான் அது வழங்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லோனுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த திருப்பியும் லோனை வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ புதுசாகவும் நீங்கள் வந்து வைக்கக்கூடாது அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதேமாரி எல்டிவி வேல்யூவும் கரெக்டாக இருக்கணும். அந்த 65% இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி தான் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தங்கத்தின் அளவு வரம்பு அதிகபட்சமாக 1 கிலோ தங்கம் மட்டும் நாணயங்களுக்கு மட்டும் கடனுக்காக ஒப்படைக்கலாம். 1 கிலோ தங்க நாணயங்களுக்கு வரைக்கும் நீங்கள் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ 1 கிலோ வரைக்கும் அதுக்கு வந்து அலோட் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காயின்ஸாக வச்சுருக்கீங்க அப்படின்னா 50 கிராம் வரைக்கும் மட்டுமே அனுமதிக்கப்படும் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 1 கிலோவுக்கு அதிகபட்சமாக 1 கிலோ வரைக்கும் தான் உங்களால் வந்து லோன் ஒரு பிஸ்னஸ் லோனாக எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ அதிகபட்சமாக ஒரு கிலோ வரைக்கும் தான் நீங்கள் வைக்க முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கடன் காலம், அதாவது புல்லட் பேமெண்ட், ஒரே கட்டமாக திருப்பி செலுத்துதல். கடனுக்கு அதிகபட்சமாக 12 மாதங்கள் காலாவதி ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது புல்லட் ரீபேமெண்ட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. அதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா புல்லட் பேமெண்ட் மீன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே வருஷத்தில் நீங்கள் ரினிவல் பண்ணுறது. ஸோ புல்லட் பேமெண்ட் தான் மோஸ்ட்லி இதில் வந்து வச்சுருப்பாங்க. ஒரு வருஷம் 12 மாதத்துக்குள்ளே நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணி அதை ரினிவல் பண்ணணும். அதாவது நீங்கள் ஃபுல்லாக பே பண்ணி க்ளோஸ் பண்ணி எடுக்கிறது தான் இந்த புல்லட் பேமெண்ட். ஸோ அதுவும் வந்து அதிகபட்சமாக காலாவதி ஆகிடும், 12 மாதத்தில் காலாவதி ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட்டுறவு மற்றும் ஊரக வங்கியில் வழங்கும் நகைக்கடனுக்கு அதிகபட்சமாக 5 லட்சம் வரை மட்டுமே அனுமதிக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தெளிவில்லாமல் மறு ஒதுக்கீடு செய்யப்பட்ட அல்லது உரிமம் தெளிவில்லாத தங்கத்துக்கு கடன் வழங்கக்கூடாது அப்படின்ற டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா
தங்கத்தை திருப்பி கொடுக்கும். காலதாமதமாக கடனை முழுமையாக செலுத்திய பிறகு வங்கிகள் 7 நாட்களுக்குள் தங்கத்தை திருப்பி கொடுக்க வேண்டும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் லோனு அதுக்கான பேமெண்ட்டை வந்து நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ 7 நாளைக்குள்ளே அந்த தங்கத்தை வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன். தாமதமானால் வங்கி ஒவ்வொரு நாளைக்கும் 5000 இழப்பீடு வழங்க வேண்டும். ஸோ அந்த 7 நாளைக்குள்ளே நீங்கள் கொடுக்கல, அவங்க வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய நகையை வந்து உங்களுக்கு கொடுக்கலாத பட்சத்தில் ஸோ 7 நாளைக்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கும் 5000 பேமெண்ட் போட்டு உங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஏல முறையில் வெளிப்படைத்தன்மை இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. வங்கி நிறுவனம் தங்கள் ஏலத்துக்கு முன் குறைஞ்சபட்ச விலை ரிசர்வேஷன் ப்ரைஸ் அறிவிக்க வேண்டும். இது தங்கத்தின் மதிப்பின் 90% குறைவாக இருக்கக்கூடாது அப்படின்றதையும் அவங்க வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே நடைமுறைக்கு வருமா அப்படின்னா ஸோ எதுக்காக இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க, இந்த புதிய நடைமுறைகள் வந்து எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா பாதுகாப்பான கடன் அளிப்பு முறைகளாக இருக்கணும். ஸோ அதாவது தேவையில்லாமல் அந்த கடனை வந்து வாங்கக்கூடாது. ஸோ யாராக இருக்கட்டும் ஸோ அந்த கோல்டு லோன் மூலமாக வாங்கக்கூடாது. நிதியை தவறான பயன்பாட்டை தவிர்த்தல், பொதுமக்களின் உரிமையை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக இந்த விதிமுறைகள் எல்லாமே கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாத்தையும் நீங்கள் லோன் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.